ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா வறுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு வறுத்தா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட வந்து நம்ம ஒரு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரை போட்டு இதை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நம்ம இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னே நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது கூட போட்டுக்கலாம். நெய்யிலே போட்டு வறுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது கூட ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். சிம்மிலே வச்சு கிண்டிக்கலாம். நல்லா வேகட்டும். நமக்கு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகி வருது. அடுத்து நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியாயிட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா கெட்டியாயிட்டு இந்த சமயத்தில் இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றினா போதும். அவ்வளோதான், நமக்கு இனி நெய் தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு. பாருங்கள், சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். அரை மணி நேரத்தில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.